எனக்கு நிறைய நாளாக பேக் பெயின் இருக்குது, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக மாட்டேங்குது, நான் நிஜமாலே கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறேனா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்கும். அப்போ இது முக்கியமாக வர்றதுக்கான ஒரு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நான். பேக் பெயின் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஆனது உங்களோட லிகமெண்ட்ஸ். உங்கள் ஸ்பைனில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ, அதில் இருக்கிற சுற்றி இருக்கிற மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும்போதோ இந்த வலி வரும். அப்போ இது எப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு வெயிட் தூக்குறேன், ரிப்பீட்டடாக அந்த வெயிட்டை நான் வந்து ஒரு தப்பான பாஸ்டரில் தூக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிகமெண்ட்டும் மசிலும் ஸ்ட்ரெயின் ஆகும்போது தாங்க நீங்கள் பேக் பெயின் வரும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். செகண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ராங் பாஸ்டர்ஸ். நான் சரியாக உட்கார மாட்டேங்கிறேன், நான் வீட்டில் டிவி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லவுச் பாஸ்டரில் உட்காறேன், சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நான் ஸ்லவுச் பாஸ்டரில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வருங்க. ஏன்னா அந்த மசில் வந்து லாங்கிட்டிவிட்டி ஆகி அது வந்து எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ இது ஒரு இன்னொரு காமன் ப்ராப்ளம். அப்போ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் தப்பான பாஸ்டரில் உட்காடுறேன்னா அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு உண்டான பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணாதாங்க எஃபெக்டிவாக இருக்கும். மூணாவது முக்கியமான ரீசன் வந்து பெத்தலாஜிக்கல் ரீசன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர் ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீசஸ் உள்ள இருக்கு, ஒரு டிஸார்டர் பாடியில் இருக்கு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதனாலையும் பேக் பெயின் வரும். அப்போ நீங்கள் அதனால உள்ள ப்ராசஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 காமன் ரீசன் தான் ஒரு பேக் பெயின் வரதுக்கானது. இது என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ.